மாடி அறையிலிருந்து இனியனும் காவ்யாவும் ஜோடியாக கீழே இறங்கி வருகிறார்கள். காவ்யா தன் புடவை தலைப்பை சரி செய்து கொண்டு மிக அடக்கமாக வர, இனியனோ அவளை உரசியபடியே முகத்தில் ஒரு குறும்பு சிரிப்புடன் வருகிறான். படிக்கட்டுகளில் இறங்கும் போதே நந்தினி அவர்களிடம், காவ்யா மெதுவா வா. என்னம்மா காவ்யா விடாம அப்படியே ஒட்டியே வரீங்க, வழிவிடுங்க, அவ பாவம் வெக்கப்படுறாள். இனியன் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் காவ்யாவின் காதோரம் குனிந்து, நீ வெட்கப்படுறது நந்தினிக்கு தெரியுது, எனக்கு தெரியாதா என்று ரகசியமாக சொல்லி சிரிக்கிறான். காவ்யா அவனை செல்லமாக முறைத்துவிட்டு ஹாலுக்கு வருகிறாள். அங்கே சோஃபாவில் அமர்ந்திருந்த பத்மாவும் சிவகுமாரும் இவர்களை பார்த்ததும் முகம் மலர்கிறார்கள். வாப்பா இனியன், வாமா காவ்யா, 2 பேரும் அப்படியே பூஜை ரூமுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. நேற்று விசேஷம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதில்ல. இன்னைக்கு நீங்கள் புது தம்பதியாக இந்த வீட்டில் தொடங்குற முதல் நாள். முதல்ல 2 பேரும் போய் பூஜை ரூமில் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். அத்தை சொன்னதும் இனியனும் காவ்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இனியன் ரகசியமாக காவ்யாவின் கையை தட்டி தன் குறும்பை காட்டுகிறான். இருவரும் பூஜை அறைக்குள் நுழைகிறார்கள். விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது காவ்யா மனதார வேண்டிக் கொள்கிறாள், இந்த குடும்பம் எப்பவுமே இப்படியே சந்தோஷமா இருக்கணும் என்று. இனியன் அவளுக்கு மிக அருகில் நின்று அவள் விளக்கேற்றுவதையே ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறான். இனியன் பூஜை அறையில் மிக மெதுவாக, சாமி கிட்ட என்ன வேணாலும் கேளு, ஆனா என்கிட்ட மட்டும்தான் நீ எதையும் சாதிக்க முடியும், தெரியுமா என்று மிக மெதுவான குரலில் காவ்யாவின் காதோரம், என்ன வேண்டிக்கிற, இந்த குறும்புக்கார புருஷனை எப்படி கையாள போறேன்னு கேக்குறியா? காவ்யா கண்ணை திறக்காமல், ஐயோ சும்மா இருங்க, சாமி முன்னாடியாவது அமைதியா இருங்க. காவ்யா கற்பூரத்தட்டை எடுத்து ஆராதனை காட்டும்போது இனியன் சட்டென்று அவளது கையை பிடித்து தானும் சேர்ந்து ஆராதனை காட்டுகிறான். தனித்தனியா வேண்டிக்காத காவ்யா, இனிமே நம்ம எது பண்ணாலும் ஜோடியா தான் பண்ணணும். அவள் திருநீர் எடுத்து அவன் நெற்றியில் பூச வரும்போது அவன் குனிந்து அவளது முகத்திற்கு மிக அருகில் வருகிறான். இனியன் ரகசியமாக, இங்கே பாரு, இப்போ நீ எனக்கு பூசி விடுறது விபூதி மட்டும் இல்லை, எனக்கு நீ கொடுக்குற பர்மிஷன். இன்னைக்கு ஃபுல்லாக நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. பூஜை அறையின் அந்த தெய்வீக மனத்திலும் இனியனின் அந்த அதிரடியான ரொமான்ஸில் காவ்யா அப்படியே உறைந்து நிற்கிறார். வெளியே அத்தை கூப்பிடும் சத்தம் கேட்கவும் காவ்யா அவனை தள்ளிவிட்டு வேகமாக வெளியே வருகிறாள். காவ்யாவின் முகம் சிவக்க ஹாலுக்கு வர, பின்னாடியே இனியன் எதையோ சாதித்த பெருமிதத்துடன் வருகிறான். அங்கே சிவகுமாரும் பத்மாவும் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இனியன் முன்னே செல்ல காவ்யா அவனை தொடர்ந்து செல்கிறாள். அவர்கள் இருவருக்கும் முன்னால் நிற்கிறான். இருவரும் ஒரே நேரத்தில் குனிந்து அத்தை மாமா இருவரின் கால்களையும் தொட்டு வணங்குகிறார்கள். சிவகுமாரும் பத்மா இருவரும் ஒரு சேர தங்கள் கைகளை உயர்த்தி, நல்லா இருங்கப்பா, தீர்க்க சுமங்கலியா இருமா. சிவகுமார் இனியனின் தோளை தட்டி, இனியன், இனிமே நீ தனி ஆள் கிடையாது, ஒரு குடும்ப தலைவன். காவ்யா உன்னை நம்பி வந்திருக்கா, பாதுகாப்பா பார்த்துக்கணும். எந்த காலத்திலையும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமா வாழுங்க என்று மனதார வாழ்த்துகிறார். பத்மா காவ்யாவை தூக்கி நிறுத்தி அவளது கன்னங்களை வருடி விடுகிறார். காவ்யா, என் புள்ள கொஞ்சம் பிடிவாதக்காரன்தாம்மா, ஆனா அவன் உலகமே இனிமே நீதான். இந்த வீட்டை நீதான் உன் அன்பால இன்னும் அழகாக்கணும். 2 பேரும் 100 வருஷம் இதே சிரிப்போட இருக்கணும் என்று நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார். சரி நீ இருமா என்று பத்மா சமையலறை செல்கிறாள். காவ்யா மெதுவாக தலை குனிந்து தன் சேலை தலைப்பை சரி செய்து கொண்டே கிச்சனுக்குள் நுழைகிறாள். அவளுக்கு இப்போது தேவைப்படுவதெல்லாம் ஒரு சின்ன வேலை. அப்போதுதான் அந்த வெட்கத்திலிருந்து அவளால் தப்பிக்க முடியும்.
அங்கே இனியனின் அம்மா பால் காய்ச்சி கொண்டிருக்கிறார். காவ்யா மெல்ல அவள் அருகில் சென்று, அத்தை, நான் காஃபி போடுறேனே, நீங்க விடுங்க என்று சொல்லி அந்த பாத்திரத்தை பிடிக்கப் போகிறாள். அவள் கைகள் நீளும்போது தற்செயலாக அவளது சேலை தலைப்பு விலகி கழுத்து ஓரத்தில் இருந்த அந்த சிவந்த அடையாளமும் மல்லிகை பூக்களும் அத்தையின் கண்ணில் பட்டுவிடுகிறது. அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புரிந்து கொண்ட புன்னகை அரும்புகிறது. பத்மா அன்போட காவ்யாவின் கையை பற்றி தடுத்து, இல்லம்மா, நீ எதுக்கும் இப்ப சிரமப்பட வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, இந்த வீட்டில் எல்லா வேலைக்கும் ஆட்கள் இருக்காங்க. நீ இப்பதான் புதுசா வந்திருக்க. இன்னைக்கு முழுசும் நீ ஓய்வெடு. இல்லத்த, பரவாயில்ல, எனக்கும் பழகிடும். அத்தை சிரித்துக்கொண்டே, எனக்கு தெரியுமா, ஆனா இன்னைக்கு நீ கிச்சன்ல வந்து நிக்கிறது எனக்கு சரியா தெரியல. உன் முகம் பாரு, இன்னும் சரியா கூட தூங்காத மாதிரி அப்பட்டமா தெரியுது. போய் இனியன் கூட சமத்தா இரு. இங்க எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். அத்தை அப்படி குறிப்பிட்டதும் தூங்காத மாதிரி தெரியுது என்று அவர் சொன்னதன் உட்பொருள் விளங்கி காவ்யாவுக்கு முகம் சுருக்கென்று சிவக்கிறது. அப்போது அங்கே வந்த இனியன் வாசலில் நின்றபடி, என்னம்மா, ஏன் பொண்டாட்டியே கிச்சனை விட்டு துரத்துறீங்களா என்று கிண்டலாக கேட்கிறான். ஆமாடா, அவளுக்கு இன்னைக்கு லீவ் கொடுத்துருக்கேன். நீ கூட்டிட்டு போய் அவளுக்கு ஏதாவது பழச்சாறு கொடு. பாவம், புள்ள ரொம்ப டயர்டா இருக்கு. அத்தை சொன்ன அந்த டயர்ட் என்கிற வார்த்தையில் இருந்த குறும்பு காவ்யாவை அப்படியே உறைய வைக்கிறது. அவள் அத்தையின் முகத்தை பார்க்க முடியாமல், அத்தை, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு இனியனை ஒரு முறை முறைத்துவிட்டு அங்கிருந்து ஓடுகிறாள். இனியன் விடாமல் அவளுக்கு பின்னாடியே ஓடி வந்து, பாத்தியா, அத்தைக்கே தெரிஞ்சு போச்சு, நான் தான் சொன்னேன்ல, அந்த அடையாளம் அப்பட்டமா தெரியுதுன்னு என்று அவள் காதோரம் மீண்டும் கிண்டல் செய்கிறான். காவ்யா அவன் மார்பில் ஒரு செல்ல இடி இடித்து, எல்லாம் உங்களால தான் என்று முணுமுணுக்கிறாள். கிச்சனில் இருந்து தப்பித்து வந்த காவ்யா டைனிங் டேபிளுக்கு வருகிறாள். அங்கே ஏற்கனவே இனியனின் அப்பா செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கிறார். நந்தினி தன் போனில் எதையோ பார்த்து சிரித்து கொண்டிருக்க இனியன் மிக சாதாரணமாக வந்து தன் அப்பாவிற்கு அருகில் அமர்கிறான். காவ்யா மெதுவாக நந்தினிக்கு அருகில் சென்று அமர, இனியனின் அப்பா செய்தித்தாளில் இருந்து கண்களை எடுத்து காவ்யாவை பார்த்து புன்னகைக்கிறார். என்ன காவ்யா, நல்லா தூங்குனியாம்மா? புது இடம், தூக்கம் சரியா வந்ததா? அவர் ரொம்ப யதார்த்தமா கேட்க காவ்யாவிற்குள் தூக்கம் என்ற வார்த்தையை கேட்டாலே நேற்றைய இரவு நினைவுக்கு வந்து வெட்கம் பிடுங்கி தின்னுகிறது. அவள் பதில் சொல்ல தெரியாமல் தலையாட்ட இனியன் இடையில் புகுந்து கிண்டல் செய்கிறான். தூக்கத்துக்கு என்னப்பா குறைச்சல்? ஆனா பாவம், அவளுக்கு தான் எழுந்திருக்கவே மனசு வரல. நான் தான் வலுக்கட்டாயமா எழுப்பி விட்டேன். இனியன் அப்படி சொன்னதும் காவ்யா டேபிளுக்கு அடியில் அவனது காலை தேடி பலமாக ஒரு மிதி மிதிக்கிறாள். இனியன் வலியில் முகத்தை சுளிக்க அதை பார்த்து நந்தினிக்கு விஷயம் புரிந்து விடுகிறது. அப்போது அத்தை காஃபி தட்டோடு அங்கே வருகிறார். ஒவ்வொருவருக்கும் காஃபி கப்புகளை எடுத்து வைக்கிறார். இந்தாப்பா இனியன், இந்தாம்மா காவ்யா, காஃபி குடிங்க. காவ்யா, சர்க்கரை கம்மியா இருந்தா சொல்லுமா, நான் போட்டு தரேன். காவ்யா காஃபி கப்பை எடுக்கும்போது அவளது கை லேசாக நடுங்குகிறது. அவள் புடவை தலைப்பை இன்னும் இறுக்கமாக பிடித்து அந்த அடையாளத்தை மறைக்க முயல்வதை நந்தினி கவனித்து விடுகிறாள். நந்தினி குறும்பு பார்வையோடு, என்ன காவ்யா, இன்னைக்குன்னு பார்த்து புடவையை இவ்வளோ டைட்டா கழுத்து வரைக்கும் சுத்தி இருக்கீங்க? அதான் ஏசி ஓடுதுல, அப்புறம் என்ன இவ்வளோ வேர்க்குது? அப்போது அத்தை, ஏ நந்தினி, சும்மா அவளை கிண்டல் பண்ணாத, அவளுக்கு புது இடம்ல, அப்படிதான் இருக்கும். நீ உன் வேலையை பாரு.
அம்மா அவளுக்கு சாதகமாக பேசினாலும் அவரோட முகத்தில் இருந்த அந்த மெல்லிய சிரிப்பு காவ்யாவை காட்டி கொடுத்து விட்டது. இனியன் எதற்கும் அசராமல் காஃபியை உறிஞ்சிக் கொண்டே தன் அப்பாவிடம் ஏதோ பிசினஸ் பேசுவது போல பாசாங்கு செய்கிறான். ஆனால் டேபிளுக்கு அடியில் காவ்யாவின் கையை தேடி பிடித்து மென்மையாக அழுத்துகிறான். அவன் கைகளின் அந்த தீண்டல் காவ்யாவிற்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சுகிறது. ஒரு பக்கம் மாமனார் மாமியார் முன்னாடி அமர்ந்திருக்கும் பயம், இன்னொரு பக்கம் இனியனின் இந்த துணிச்சலான குறும்பு. காவ்யா காஃபியை குடிக்க முடியாமல் திணறி போகிறாள். மாமா, காஃபி குடிக்கும்போது ஏன் ஒரு பக்கமா சிரிப்பு வருது? ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? நந்தினி விடாமல் சீண்ட இனியன் தன் அப்பாவிடம், அப்பா, நந்தினிக்கு சீக்கிரமா ஒரு வரன் பாருங்கப்பா, அத்தை மாமா கிட்ட சொல்லி, அப்பதான் இவளோட குறும்பு அடங்கும் என்கிறான். டைனிங் டேபிள்ல சிரிப்பால் நிறைய காவ்யா மட்டும் தன் வெட்கத்தையும் இனியனின் பிடியையும் சமாளிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாள். காஃபி குடித்து முடித்ததும் பத்மா காவ்யாவையும் இனியனையும் பார்த்து, நேரமாகுது, சீக்கிரம் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்கப்பா என்று சொல்கிறார். காவ்யா கோவிலுக்கு போகலாம் என்ற ஆசையில் இருக்கும்போதே இனியனின் போன் ஒலிக்கிறது. அலுவலகத்தில் இருந்து வந்த அந்த போன் காலை எடுத்ததும் இனியனின் முகம் மாறுகிறது. இனியன், அப்பா, ஜப்பான் கிளைண்ட்ஸ் மீட்டிங் இப்போவே வைக்கிறாங்களாம், நான் உடனே கிளம்பணும், ரொம்ப முக்கியமான டீல் இது. நான் அங்க இருக்கிறது தான் இப்ப முக்கியம்ப்பா. அப்பொழுது பத்மா, என்னடா இது, இப்பதானே கோவிலுக்கு போக சொன்னேன், அதுக்குள்ள ஆபீஸுங்கிற? விடு பத்மா, பிசினஸ்னு வந்துட்டா சில நேரங்கள்ல இப்படிதான் நடக்கும். இனியன், நீ கிளம்பு, மீட்டிங் தான் இப்ப முக்கியம். இனியன் காவ்யா கிட்ட வந்து அவளுடைய கையை அழுத்தி ஒரு சிக்னல் கொடுக்கிறான். கோபமா என்று கண்ணாலேயே கேட்கிறான். காவ்யாவும், பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க என்று சொல்லி சிரிப்போடு வழி அனுப்புகிறாள். இனியன் அவசரமாக மாடிக்கு தன் அறைக்கு செல்கிறான். பின்னாடியே காவ்யாவும் ஓடி வருகிறாள். இனியன் வேகமாக தன் சட்டையை மாற்றி டையிலிருந்து லேப்டாப் வரை அனைத்தையும் தயார் செய்கிறான். காவ்யா அவனுக்கு தேவையான கைக்குட்டை, பெர்ஃப்யூம் என ஒவ்வொன்றையும் எடுத்து கொடுக்கிறாள். காவ்யா கொஞ்சம் மெதுவான குரலில், சரிங்க, மீட்டிங் முடிச்சுட்டு நிதானமா வாங்க, கோவிலுக்கு நம்ம அப்புறமா போய்க்கலாம். அவளது இந்த முதிர்ச்சியான பேச்சை கேட்டதும் இனியன் சட்டென்று அவளது கையை பிடித்து இழுத்து அணைத்துக் கொள்கிறான். சாரி காவ்யா, காலையிலேயே உன்னை தனியா விட்டுட்டு போக எனக்கும் பிடிக்கல. ஆனா இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்ததும் கண்டிப்பா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், சரியா? இனியன் சட்டையை மாற்றிவிட்டு கண்ணாடியில் தன் முடியை சரி செய்து கொண்டிருக்கும் போது காவ்யா அவனது லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு அருகே வந்து நிற்கிறாள். இனியன் கண்ணாடியின் வழியாகவே அவளை பார்த்து, என்ன காவ்யா, காலையிலே உன் புருஷனை பிரிஞ்சு இருக்க போறேன்னு முகத்துல வருத்தம் தெரியுதே. அப்படியெல்லாம் இல்லைங்க, பிஸ்னஸ் முக்கியம் தானே, போயிட்டு வாங்க. இனியன் சட்டென்று திரும்பி அவளது கையில் இருந்த பேக்கை வாங்கி பக்கத்தில் வைத்துவிட்டு அவளது இடுப்பை வளைத்து பிடித்து தன் பக்கம் இழுக்கிறான். காவ்யா எதிர்பாராத இந்த நெருக்கத்தில் இனியன் யாராவது பார்த்துட போறாங்க என்று பதறியபடி அவன் மார்பில் கை வைக்கிறாள். இனியன் அவளது காதோரம் குனிந்து குறும்புடன், யார் பார்த்தா என்ன, ஏன் பொண்டாட்டிய நான் கொஞ்சறேன், அதுவும் இல்லாம காலையில நான் வச்ச அந்த பெரிய கிஃப்ட் இன்னும் உன் புடவைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு மூச்சு விட முடியாம தவிக்குது, அத ஒரு தரம் பார்த்துட்டு போகலாம்னு தான். காவ்யா முகம் அப்படியே தக்காளி போல சிவக்க, ஐயோ நிறுத்துங்க, ரொம்ப தான் குறும்பு உங்களுக்கு.
அத்தை கீழே காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் கிளம்புங்க. காவ்யா அவனிடமிருந்து விடுபட முயல இனியன் விடாமல் அவளது கழுத்தில் முகம் புதைத்து அந்த மல்லிகைப்பூ வாசத்தை ஆழமாக நுகர்கிறான். இன்னைக்கு மீட்டிங்ல நான் ஜெயிக்கணும்னா எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் வேணும். நீ கொடுக்க மாட்டியா? அவன் அப்படி கேட்டதும் காவ்யா சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மெதுவாக எட்டி அவனது கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுக்கிறாள். முத்தம் கொடுத்த வேகத்தில் அவள் ஓட பார்க்க இனியன் அவளது கையை பிடித்து நிறுத்துகிறான். காவ்யா, இது மட்டும் போதாது. சாயங்காலம் நான் வரும்போது இந்த முத்தத்துக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து வசூல் பண்ணுவேன். ரெடியாயிரு என்று அவன் கண்ணடித்தபடி தன் பேகை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேற காவ்யா தன் கன்னங்களை வருடியபடி அங்கேயே சில நொடிகள் சிலையாக நிற்கிறாள். அவனது அந்த சீண்டல்கள் அவளது மனதிற்குள் 1000 பட்டாம்பூச்சிகளை பறக்க விடுகின்றன. கீழே இறங்கிய இனியன், "பா, நான் கிளம்புறேன்" என்று சொல்லிவிட்டு உற்சாகமாக தன் கார் சாவியை சுழற்றியபடி நடக்கிறான். இனியன் வாசலில் நிற்கும் தன் காரை நோக்கி நடக்கிறான். காவ்யா அவனுக்கு வழி அனுப்ப கார் கதவு வரை வருகிறாள். இனியன் காவ்யாவின் கையில் லேசாக அழுத்திவிட்டு வாசலில் நிற்கும் தனது பெற்றோரை பார்த்து சொல்கிறான், "அப்பா, நான் கிளம்புறேன். மீட்டிங் முடிஞ்சதும் அப்டேட் பண்றேன். அம்மா, உங்க மருமகளை பத்திரமா பார்த்துக்கோங்க." "சரிடா, நீ கிளம்பு. அவளை நான் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறேன். மீட்டிங் நல்லபடியா முடியட்டும்." இனியனின் அப்பா, "ஆல் த பெஸ்ட் இனியன். கவனமா காரை ஓட்டிட்டு போ." இனியன் காரில் ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்கிறான். கார் நகரத் தொடங்கும் போதும் கண்ணாடி வழியாக அவளையே பார்த்து ஒரு கள்ள புன்னகை வீசிவிட்டு செல்கிறான். அப்போது நந்தினி, "என்ன காவ்யா, கார்ல ஏறுற வரைக்கும் மாமா உங்களை விடவே இல்லை போல. அப்படி என்ன ரகசியம் பேசினாரு?" காவ்யா பதில் சொல்லாமல் வெட்கத்தில் சிரித்துக்கொண்டே பத்மா இருக்கும் கிச்சன் பக்கமாக ஓடுகிறாள். அவள் நேராக கிச்சனுக்கு சென்று அத்தைக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று நினைக்கிறாள். "அத்தை, நான் வந்துட்டேன். காய்கறி ஏதாவது நறுக்கி கொடுக்கவா? இல்ல வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அத்தை." பத்மா காவ்யாவின் முகத்தை பார்க்கிறார். அவளது கன்னங்களில் இருக்கும் அந்த சோர்வும் அதே சமயம் ஒரு விதமான புது திருமண பொலிவு அவருக்கு புரிகிறது. அவர் ஒரு தாயுள்ளத்தோடு புன்னகைக்கிறார். "என்னம்மா காவ்யா, வந்ததும் வராதுமா வேலைன்னு ஆரம்பிச்சிட்ட? இங்கே பாரு, இந்த வீட்டில் வேலை செய்யறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அதையெல்லாம் நான் பார்த்துப்பேன். நீ இப்பதான் புதுசா வந்திருக்க. இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம்." "இல்லத்த, சும்மா இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதான் அத்தை." பத்மா அன்போடு அவள் தோளை தொட்டு, "எனக்கு தெரியுமா நீ சமத்தான பொண்ணுன்னு. ஆனா நேத்து முழுசும் உனக்கு சரியா தூக்கம் இருந்திருக்காது. காலையிலே சீக்கிரம் எழுந்துட்ட. இப்போ முதல்ல நீ போய் வயிறு நிறைய சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா மாடிக்கு ஒரு ரூமுக்கு தான் போகணும். போய் ஒரு குட்டி தூக்கம் போடு. நல்லா ரெஸ்ட் எடுமா." காவ்யா தயக்கத்துடன், "இல்ல அத்தை, பரவாயில்ல." பத்மாவும், "பரவாயில்ல இல்லம்மா, இது அத்தையோட ஆர்டர்." "நந்தினி, காவ்யாவை கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு அப்படியே அவளை ரூம்ல கொண்டு போய் விட்டுடு." அத்தை சொன்னதும் நந்தினி ஓடி வந்து காவ்யாவின் கையை பிடித்து கொள்கிறாள். "வா காவ்யா, அத்தை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் மறுக்க கூடாது. மாமா வேற உன்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு" என்று டிஃபன் பரிமாறினாள். காவ்யாவுடன் அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். காவ்யா ரூமுக்கு வந்ததும் அறை எங்கும் இனியனின் வாசனை நிறைந்திருப்பதை காவ்யா உணர்கிறாள். ஜன்னல் திரையை இழுத்துவிட்டு நந்தினி அவளை படுக்க சொல்லிவிட்டு செல்கிறாள். மாடியில் தனியாக அந்த பெரிய கட்டிலில் படுக்கும்போது
காவ்யாவிற்கு இனியனின் நினைவுதான் வருகிறது. காவ்யா அந்த பெரிய படுக்கையில் தனியாக அமர்ந்திருக்கிறாள். அறை முழுவதும் இனியனின் பெர்ஃப்யூம் வாசனையும், காலையில் அவர்கள் இருவரும் சேர்ந்து சிரித்த அந்த நினைவுகளும் நிறைந்திருக்கின்றன. மெதுவாக படுக்கையில் சாய்ந்தவளுக்கு இனியனின் நினைவுதான் வாட்டுகிறது. எப்பவுமே கூடவே இருந்துட்டு திடீர்னு அவர் இல்லாம இந்த ரூம் எவ்வளோ பெருசா தெரியுது என்று தனக்குள்ளேயே நினைத்து கொள்கிறாள். மெல்ல கண்ணை மூடி உறங்க முயலும் போது அப்போது அவளது போன் சினுங்குகிறது. திரையில் அம்மா என்று பெயர் பார்த்ததும் காவ்யாவின் முகம் மலர்கிறது. திருமணத்திற்கு பிறகு இதுதான் முதல் காலை என்பதால் அம்மாவிடம் பேசப் போகிறோம் என்ற ஒரு நெகிழ்ச்சி அவளுக்குள் ஏற்படுகிறது. காவ்யா, சொல்லுங்கம்மா. அம்மா எப்படி இருக்கம்மா? நைட் நல்லா தூங்குனியா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நான் நல்லா இருக்கேம்மா. அவரு இப்பதான் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு ஆஃபீஸ் கிளம்பி போனாரு. நான் ரூம்ல தான் இருக்கேன். அம்மா கொஞ்சம் அக்கறையான குரலில், அத்தை மாமனார் எல்லாரும் எப்படிம்மா இருக்காங்க? உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? புது இடம், உனக்கு எதுவும் கஷ்டமா இல்லையே? காவ்யா அறையின் ஜன்னல் வழியாக கீழே தெரியும் தன் அத்தையை பார்க்கிறாள். நிஜமாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. அத்தை என்ன மருமகளா பார்க்காம அவங்க பொண்ணு போலவே பார்க்குறாங்க. காலையில் நான் காஃபி போட போனேன், ஆனால் அத்தை இங்கே வேலை செய்ய ஆளுங்க இருக்காங்க, நீ போய் இனியன் கூட உட்காந்து பேசு, அப்புறம் ரூமில் போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிட்டாங்க. மாமாவும் ரொம்ப தங்கமான மனுஷமா, என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்குமா. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டில் கிடைக்கிற பெரிய பாக்கியமே அன்பான அத்தை மாமனார் தான். மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? காவ்யாவுக்கு இனியன் கொடுத்த அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் மற்றும் காலை நேரத்து ரொமான்ஸ் நினைவுக்கு வந்து முகம் சிவக்கிறது. காவ்யா வெக்கத்துடன், அவருக்கு என்னம்மா, எப்பவும் போல ரொம்ப குறும்பு பண்றாரு. மீட்டிங் போயிட்டு வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிம்மா, பத்மா கிட்டேயும் உங்க மாமனார் கிட்டேயும் கேட்டதா சொல்லு. மாப்பிள்ளை வந்ததும் சாமி கும்பிட்டு வர சொல்லு, நான் அப்புறம் பேசுறேம்மா. அம்மாவிடம் பேசி முடித்ததும் காவ்யாவின் மனது லேசாகிறது. எல்லாரும் இவ்வளோ அன்பா இருக்காங்களே என்று நினைத்தபடி படுக்கையில் சாய்கிறாள். அப்போதுதான் இனியனிடமிருந்து அந்த வாய்ஸ் நோட் மெசேஜ் வருகிறது. அவளது போன் டிங் என்று ஒலிக்கிறது. இனியனிடமிருந்து ஒரு மெசேஜ். சாப்பிட்டியா பொண்டாட்டி? சாப்பிட்டு முடிச்சாச்சா? அத்தை உன்னை ரெஸ்ட் எடுக்க அனுப்பியிருப்பாங்களே, இந்நேரம் என் நினப்புல படுக்கையில புரண்டுட்டு இருப்பியே, நிஜமா? காவ்யா ஆச்சரியத்தில் புன்னகைக்கிறாள். எப்படி இவருக்கு தெரிந்தது என்று நினைத்தபடி பதில் அனுப்புகிறாள். அடுத்த நொடியே இனியனிடமிருந்து ஒரு வாய்ஸ் நோட் வருகிறது. காவ்யா போனை காதில் வைக்கிறாள். இனியன் குரலில் ஒரு மென்மையான குறும்புடன், மீட்டிங் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு காவ்யா. ஆனா என் மைண்ட் ஃபுல்லா அந்த சிகப்பு புடவையும் காலையில உன் கழுத்துல கொடுத்த அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுமே தான் இருக்கு. சரி காவ்யா, நீ தூக்கம் வந்தா நல்லா தூங்கு, நான் வரும்போது உன்னை எழுப்புறேன், சரியா என்று காலை கட் பண்றான். காவ்யாவும் சரி அப்படியே படுத்திருந்தா தூங்கிடுவோம் என்று நினைத்து எழுந்தவள் மெதுவாக கீழே இறங்கி வருகிறாள். அங்கே நந்தினி ஹாலில் அமர்ந்து ஏதோ படித்து கொண்டிருக்கிறாள். என்ன காவ்யா, மாமா அனுப்பி வச்ச அன்பு கட்டளை முடிஞ்சுதா? தூக்கம் வரலையா? வாங்க அப்படியே நம்ம வீட்டை ஒரு ரவுண்ட் சுத்தி பார்க்கலாம். நந்தினி காவ்யாவின் கையை பிடித்து கொண்டு
ஒவ்வொரு இடமாக அழைத்து செல்கிறாள். இது எங்க மாமாவோட ஃபேவரட் கார்டன். இங்க இருக்கிற ஒவ்வொரு செடியும் அவரே பார்த்து பார்த்து வச்சது. அப்புறம் இது எங்க மியூசிக் ரூம். நான் போர் அடிச்சா இங்கே தான் கிடப்பேன். இதோ பாரு, இது இனியன் மாமாவோட சின்ன வயசு போட்டோ. இனியன் சின்ன பையனாக கையில் ஒரு பேட்டோடு முறைத்து கொண்டு நிற்பதை பார்த்து காவ்யா சிரிக்கிறாள். இவரு சின்ன வயசுலயே இவ்வளோ கோபக்காரரா? கோபக்காரர் இல்ல காவ்யா, செம்ம வாளு. இப்போதான் பிஸ்னஸ் அது இதுன்னு சீரியஸா இருக்காரு. ஆனா உன்கிட்ட மட்டும் எப்படி வழிவார்னு எனக்கு தெரியும் என்று கிண்டல் பண்ணினாள். மாலை நேரம் நெருங்க நெருங்க காவ்யா ஒரு அழகான புடவையை தேர்ந்தெடுத்து கட்டி மல்லிகைப்பூ சூடி இனியனுக்காக காத்திருக்கிறாள். சீக்கிரம் வந்துடுறேன் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒரு எதிர்பார்ப்பை தந்திருந்தது. ஆனால் மணி 6 7 8 தொட்டது. இனியனிடமிருந்து எந்த அழைப்பும் இல்லை. காவ்யா ஆர்வமாக அவனுக்கு போன் செய்கிறாள். ஆனால் அவன் மீட்டிங்கில் பிஸியாக இருந்ததால் போனை எடுக்கவே இல்லை. காவ்யா மனதிற்குள், என்ன மனுஷன் இவரு, ஒரு போன் கூட பண்ணா எடுக்க மாட்டாரு. கோவிலுக்கு போகலாம்னு எவ்வளோ ஆசையா இருந்தேன். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் அவன் போன் பிஸி என்றே வர காவ்யாவிற்கு ஏமாற்றமும் லேசான கோபமும் வருகிறது. இதற்கிடையில் அத்தையும் மாமாவும் சாப்பிட்டு விட்டு, காவ்யா நீயும் போய் படுமா என்று தூங்க சென்றுவிட வீடே நிசப்தமாகிறது. காவ்யா வெகு நேரம் ஹாலிலேயே அமர்ந்து அவனுக்காக காத்திருந்து களைப்பில் இரவு 11 மணிக்கு மேல் மெதுவாக மாடி அறைக்கு செல்கிறாள். இன்னைக்கு அவர் வரமாட்டார் போல என்று நினைத்தபடி விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கையின் ஒரு ஓரத்தில் சுருண்டு படுத்துக் கொள்கிறாள். ஏமாற்றத்தோடு மூடிய அவளது கண்கள் மெல்ல உறக்கத்தில் ஆழ்கின்றன. இரவு 1:30 மணி அளவில் அறைக்கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்கிறது. இனியன் மிகுந்த களைப்புடன் உள்ளே நுழைகிறான். நாள் முழுவதும் நடந்த அந்த முக்கியமான ஜப்பான் மீட்டிங் ஒரு வழியாக இப்போதுதான் முடிந்திருக்கிறது. லேப்டாப் பேக்கை மேஜையில் வைத்துவிட்டு திரும்பியவன் படுக்கையில் காவ்யா தூங்குவதை பார்க்கிறான். அரை ஜன்னல் வழியாக பாயும் நில ஒளியில் காவ்யாவின் முகம் தேவதை போல தெரிகிறது. அவள் சூடியிருந்த மல்லிகை பூக்கள் வாடி போயிருந்தாலும் அந்த தூக்கத்திலும் அவளது முகத்தில் ஒரு சின்ன ஏமாற்றத்தின் சாயல் இருப்பதை இனியன் உணர்கிறான். அவன் மெதுவாக கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து அவளது முகத்தை வருடி விடுகிறான். அவனது கைப்பட்டதும் காவ்யா தூக்கத்திலேயே லேசாக முணுங்குகிறாள். இனியன் மிக மெதுவாக, சாரிடா காவ்யா, உன்னை ரொம்ப காக்கா வச்சிட்டேன். நீ இவ்வளோ ஆசையா எனக்காக காத்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அவன் அவளது நெற்றியில் வழிந்த கூந்தலை மென்மையாக ஒதுக்கிவிட்டு குனிந்து அவளது நெற்றியில் நீண்ட ஒரு முத்தத்தை பதிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.